வெல்கம் டு ரேபிட் மேத்ஸ் தமிழ் சேனல். ஸோ இந்த வீடியோவில் கான்டெம்பரரி இந்தியா அண்ட் எஜுகேஷன் இந்த சப்ஜெக்ட்லேருந்து முக்கியமான ஒரு 2 10 மார்க்ஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கட்டாயமாக இந்த 10 மார்க்கை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா 5th யூனிட்டு. ஸோ 5th யூனிட்லேருந்து உங்களுக்கு கம்பல்சரியாக இந்த கொஷின்ஸ் கட்டாயமாக கேட்பாங்க. இது வந்து ரிப்பீட்டட் கொஷின்ஸ். ஸோ என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் த டைப்ஸ் ஆஃப் இன்இக்வாலிட்டி இன் சொசைட்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக டிஸ்கஸ் த டைப்ஸ் ஆஃப் இன்இக்வாலிட்டி இன் சொசைட்டின்றதை கேட்பாங்க. இல்லை இன்டைரக்டாக கூட ஸோ இன்இக்வாலிட்டி சொசைட்டியில் எப்படி இருக்குது, சமூகத்தில் சமத்துவன்மையினுடைய வகைகளை பற்றி விளக்கு இல்லை விவாதி. ஸோ அது மாதிரி கேட்பாங்க. இது ஒரு கொஸ்டின் ஆகும். ஸோ அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா சமூகத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை ஸோ எவ்வாறு அகற்றுவது கல்வியின் மூலியமாக, கல்வியில் உள்ள சமூக ஏற்றத்தாழ்வுகளை எவ்வாறு அகற்றுவது, ஹவு டு யூ எலிமினேட் த சோஷியல் இன்இக்வாலிட்டி இன் எஜுகேஷன்ன்றது வந்து கொஸ்டினாக கேட்பாங்க. ஸோ இந்த 2 கொஸ்டின் இல்லாமல் நம்மளுக்கு கொஸ்டின் பேப்பரே இருக்காது. இன்இக்வாலிட்டி கான்செப்ட்ன்றது இந்த கான்டெம்பரரி இந்தியன் எஜுகேஷனில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். ஸோ ஆல்ரெடி நம்ம சோஷியல் டைவர்சிட்டியை பற்றி சொல்லியிருப்போம் ஃபர்ஸ்ட் யூனிட்டில். ஸோ அந்த சோஷியல் டைவர்சிட்டி இது சேம் ரிலேட்டடாக தான் இருக்கும். அதே போல் இது வந்து இன்இக்வாலிட்டி, சொசைட்டியில் என்ன மாதிரியான இன்இக்வாலிட்டி ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ டிஸ்கஸ் த டைப்ஸ் ஆஃப் இன்இக்வாலிட்டி, சோஷியல் இன்இக்வாலிட்டின்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கேஸ்ட்டு, சாதியினுடைய அடிப்படையில். ஸோ அப்போ சமூகத்தில் என்ன மாதிரியான சமத்துவமின்மை இருக்குது, இன்இக்வாலிட்டின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கேஸ்ட்டு, ஜாதின்றதை சொல்லுவோம். அதே போல் ரிலீஜன், மதம் அடிப்படையிலையும், லாங்குவேஜ், மொழி அடிப்படையில், இனம் அடிப்படையில், ரேஸு, ஜெண்டர், பாலினம். ஸோ அப்போது ஆண் பெண், ஆண்களுக்கு என்ன பணிகள், பெண்களுக்கு என்ன பணிகள், அந்த மாதிரி பணிகளை வேறுபடுத்தி காமிக்கிறது. ஸோ இனத்தில் பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான குழுக்கள். அதே போல் பொலிட்டிக்கல் பவர், அரசியல் அதிகார அமைப்பு. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா சமத்துவமின்மைக்கான காரணங்கள். ஸோ எக்கனாமிக்கல் லெவல், பொருளாதார நிலை. ஸோ ஹையர் லெவல், லோவர் லெவல், மிடில் கிளாஸ் நம்ம சொல்லுவோம். கிளாஸ் பேஸ்டு, ஹையர் கிளாஸ், லோவர் கிளாஸ், மிடில் கிளாஸ்ன்றதை நம்ம வந்து சொல்லுவோம். இதெல்லாம் வந்து ஜென்ரலான டாப்பிக்கு. புக்கில் இருக்கிறத நம்ம அப்படியே எழுதணும்னு இல்லை. இந்த டாபிக்ஸை வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய ஓன் ரைட்டிங்லேயே எழுதலாம். ஸோ அப்போ டைட்டில்ஸை வந்து கரெக்டாக இது மாதிரி கொடுத்துருங்க. இந்த டைட்டில்ஸ் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு மார்க்ஸை கொடுத்துருவாங்க. அப்போ சோஷியல் இன்இக்வாலிட்டின்னு வந்ததுன்னா கேஸ்ட்டு, ரிலீஜியன், ரீஜியனு, லாங்குவேஜு, ரேஸு, ஜெண்டரு, பொலிட்டிக்கல் பவரு, எக்கனாமிக்கு. ஸோ இப்போ கிளாஸை பொறுத்தவரையில் தான் ஹையர் கிளாஸ், லோவர் கிளாஸு, ஒயிட் காலர் ஜாபு, இது மாதிரிலாம் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிலீஜியன் பேஸ்டு, ரீஜியன் பேஸ்டு. ஸோ பிராந்திய அடிப்படையில்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மொழி வாரியாக இருக்கிறது. அதே போல் ப்ராக்ரஸ், டெவலப்மெண்ட்டை பொறுத்து இருக்குது. ஸோ ஒரு சில மாநிலங்கள் இல்லை ஒரு சில மண்டலங்கள் பார்த்திங்கன்னா பின்தங்கிய மண்டலங்களாக இருக்கும், எஜுகேஷனில், டிரான்ஸ்போர்ட்டேஷனில், இன்கமில். ஸோ இது மாதிரி உயர்ந்த மண்டலங்கள், பிராந்தியங்கள் இல்லை ரீஜியன்ஸு, ஸோ இல்லை பின்தங்கியது, இதெல்லாம் கூட சமத்துவமின்மைக்கான காரணங்கள். ஸோ இப்போ லிஸ்ட் அவுட் பண்ணி நீங்கள் இது எழுதிட்டிங்கனாவே உங்களுக்கு மார்க்ஸ் வந்து வந்துடும். ஸோ இப்போ டைட்டில்ஸு, சப்டைட்டில்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் அப்படியே மனப்பாடம் பண்ணணும், புக்கில் இருக்கிறத எழுதணும்லாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் டாபிக்ஸ், இன்இக்வாலிட்டின்றது சொசைட்டியில் எதெல்லாம் வச்சு பேஸ் பண்ணி இருக்குன்றதை நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதுனீங்கன்னா போதும். அதே போல் எப்படி அந்த எஜுகேஷ்னல் இன்இக்வாலிட்டிஸை எப்படி எலிமினேட் பண்ணுறது, எப்படி அகற்றுவதோ, கல்வியின் மூலயமா எப்படி அதை எராடிகேட் பண்ணலாம், அந்த கொஷின் கேட்டாங்கன்னா ஸோ எஜுகேஷன் ஃபார் ஆல். ஸோ அப்போ இலவச கட்டாய அடிப்படை கல்வியை அனைவருக்குமா இலவசமாக வழங்குவதன் மூலம் இந்த இன்இக்வாலிட்டிஸை நம்ம வந்து எலிமினேட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நிறைய ரீசன்ஸு நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதலாம். ஸோ அப்போ எஜுகேஷன் ஃபார் ஆல், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயும், மார்ஜினலைஸ்டு செக்ஷன். ஸோ அப்போ இடஒதுக்கீடு பிரிவினர்ன்றதை நம்ம வந்து சொல்லுவோம். சமூகத்தில் இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் பாலிசிஸு. ஸோ அப்போ அனைவருக்குமான அந்த பிற்படுத்தப்பட்ட அல்ல அந்த மார்ஜினலைஸ்டு செக்ஷன்றது எஸ்சி, எஸ்டி மற்றும் வகைப்படுத்தப்பட்ட அந்த பிரிவினர்களுக்கு சரியான அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு
எஜுகேஷனில் வந்து நம்ம அனைவருக்குமே ஒரு காமன் எஜுகேஷனை கொடுக்கறது மூலிமா இந்த காமன் எஜுகேஷன் சிஸ்டம், அந்த பப்ளிக் ஸ்கூலுன்றதை நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அனைவருக்குமான பொதுவான ஒரு கல்வியை முறையை கொடுக்கறது மூலிமா இந்த மாதிரியான சமத்துவமின்மையை சொசைட்டியில் இருக்கிறத நம்ம எலிமினேட் பண்ணலாம்ன்றதை நீங்கள் இதை லிஸ்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இப்போ நிறைய இது மாதிரி இருக்கும். அதே போல் எவ்ரி சைல்டு ஷுட் ஆக்சஸ் பிரைமரி ஸ்கூல், ஹை ஸ்கூல். ஸோ அப்போ அது எந்த கிலோமீட்டர்ஸில் இருக்கும்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பிரைமரி ஸ்கூலாக இருந்தால் 2 கிலோமீட்டர்ஸ், ஹை ஸ்கூலாக இருந்தால் 5 கிலோமீட்டர்ஸ். ஸோ இப்போ அனைவருக்குமான ஒரு கல்வியை வழங்குவது மூலிமா இந்த இன்இக்வாலிட்டிஸ் நம்ம வந்து சரி பண்ணலாம்ன்றதை நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே போல் மாணவர்களை ஸோ இடைநிறுத்தல் இல்லாமல் இருக்கிறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சமூகத்தில் பின்தங்கிய இல்லை இன்கம் வந்து குறைவாக இருக்கவங்களுக்குலாம், ஸோ அப்போ மாணவர்கள் இடைநிறுத்தல் இல்லாமல், ஸ்டாக்னேஷன் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பண்ணுறதுக்கு தான் நமக்கு எஜுகேஷன் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா மிட் டே மீல் ஸ்கீம்ன்றதெல்லாம் நம்ம நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அப்போ உணவுகள் அனைவருக்குமே அந்த உணவுகள் கொடுக்கறது மூலியமாகவும், ஸோ இப்போ எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதே போல் உமன் எஜுகேஷன், ஸோ உமன் எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, அதே போல் இது மாதிரி ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டின்னு கிடையாமல் அனைவருக்குமே அந்த ஒரு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோட தங்கி படிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறது மூலயமாகவும், அதே போல் உமன்ஸ் எஜுகேஷன் பெண்களுக்கான கல்விகளை கொடுக்கறது மூலயமாகவும், அதே போல் எஜுகேஷன் சிஸ்டத்தில் பொறுத்தவரையில் நமக்கு இந்த ஜெண்டர் எஜுகேஷன், ஸோ ஜெண்டர் எஜுகேஷன்றது ஆண் பெண்ணுன்றது சமன்றதும் அனைவருக்குமான ஒரு கல்விகளை இந்த ஆண் பெண் பேதம் இல்லாமல் வந்து கல்வியை கொடுக்கறது மூலியமாகவும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த சோஷியல் இன்இக்வாலிட்டிஸ் வந்து நம்மளால் எராடிகேட் பண்ண முடியும். இப்போ எஜுகேஷனில் உமன் எஜுகேஷன்றது வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டு. அதே போல் ரீஜன்ஸ் பேஸ் பண்ணி பிராந்திய அடிப்படையில் அனைத்தையுமே நம்ம பேலன்ஸ் பண்ணணும். ஸோ அனைத்து நிலைகள்லையும் இருக்கக்கூடிய, அனைத்து பிராந்தியங்கள்லையும் இருக்கக்கூடிய ஒரு நிலையான வளர்ச்சிகளை ஏற்படுத்துவது மூலயமாவும் இந்த இன்இக்வாலிட்டிஸை வந்து நம்மளால் சரி பண்ண முடியும்ன்றதான் இது மாதிரி நமக்கு டாபிக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போது கம்பல்சரியாக நம்மளுக்கு இந்த எராடிகேஷன் ஆஃப் சோஷியல் இன்இக்வாலிட்டிஸ்னு வரும்போது அதில் எஜுகேஷனுடைய பார்ட்டு தான் வந்து அதிகம். அப்போ எஜுகேஷன் மூலயமா தான் நம்மளால் அது எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ண முடியும். ஸோ இதை வந்து நீங்கள் இம்பார்ட்டண்ட்டு திங்ஸை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஈஸியாகவே ப்ரிப்பேர் ஆகலாம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் இணைந்திருங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் பட்டன் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அனைத்து தகவலும் நம்ம தொடர்ந்து உடனுக்குடன் கொடுத்துட்டு இருக்கோம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.